சர்க்குணம் சார் வந்துட்டு எங்களுக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கலவாணிலேருந்து வாகேசுடுவாலேருந்து அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மஞ்சப்பையில் அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கதை சொல்லும்போது வந்துட்டு ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சு. வந்துட்டு நீங்கள் ஏர்லியர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் அந்த கதையில் ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பு இருந்தது, ஒரு ரெலவெண்ட்டாக இருந்தது. இந்த காலத்தில் அது சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இது வந்துட்டு ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் நடக்கிற இதை பற்றி. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ பேர்த்தோட லைஃப்பை பாதிக்குது, எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்காங்க, அண்ட் அது வந்துட்டு ஒரு சோஷியலி எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு 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 படிக்கட்டாக ஒரு ஒரு ஏரியா இருக்குது, அதில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். ஸோ அந்த கதை களமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் அந்த கதை களத்தில் வந்துட்டு ஒரு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விறுவிறுன்னு சொல்கிறது. ஸோ அதனால் கேட்டோன்னே எங்களுக்கு பிடிச்சது. ஸோ அண்ட் அமேசான் தான் கரெக்டான இவ்வளோ நாள் எங்களை சப்போர்ட் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ்ஸுக்கு வெரி வார்ம் வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். திஸ் த ஃபோர்த் டைம் நாங்கள் இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவோட இந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணுறது. ஆல் ஆஃப் தேம் ஆர் ஆக்சுவலி வெரி ஃபெமிலியர். இது வந்து ஆர் அசோசியேஷன் வித் ப்ரைம் வீடியோ வந்து ஸ்டார்டட் ஜஸ்ட் பிஃபோர் த லாக்டவுன். சுழல் 1 இன்ஃபேக்ட் நாங்கள் விக்ரம் வேதா முடித்ததுக்கப்புறம் ப்ரைம் வீடியோலேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, லாங் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. வி ஹேட் ஒன் ஸ்டோரி விச் வி தாட் டெஃபினட்டாக இதை வந்து லாங் ஃபார்மாக தான் பண்ணணும்னு கரெக்டாக அவங்க அந்த டயத்தில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் அசோசியேஷன் ஸ்டார்டட். ஆக்சுவலி ப்ரைம் வீடியோவில் இருந்த அப்போது இருக்கிறவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து 3-4 வாட்டி வந்து மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி கன்வின்ஸ் தான் அந்த டயத்தில். ஸோ தட் ஜேர்னி வித் ப்ரைம் வீடியோ ஆரம்பிச்சது பிஃபோர் கோவிட். நாங்கள் ஆக்சுவலி சுழல் ஷூட் அப்போ ஆரம்பிச்சிட்டோம். Then COVID happened, break ஆச்சு, then we started the shoot again. Why the special relationship na during the COVID break hodilla, not only us but engaloda work panna crew ku ellarkum vandu Prime Video supported for that 2-3 months of the first lockdown la. Prime Video actually supported, saying it is loss of work, so as a company we will support nu vandu avanga not only for us, for most of the production houses which were shoot ipdi interrupt pannadunala. So these things set up on goodwill. So it's not just us. இப்போ எங்களோட லார்ஜர் க்ரூ, எங்களோட லைட்டிங் க்ரூ, ஆர்ட் க்ரூவாக இருக்கட்டும், ஆர் ப்ரொடக்ஷன் க்ரூவாக இருக்கட்டும், எவ்ரிபடி நோஸ் தட் ப்ரைம் வீடியோவோட ஒர்க் பண்ணுறோன்னா ஷூட் ஸ்மூத்தாக போகும், பேமெண்ட் கரெக்டாக வந்துடும், அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் a network like Prime Video வந்து gives us that strength. இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணால் போதும். கதையை சூஸ் பண்ணோமா, டைரக்டர்ஸோட உட்காந்தோமா, அவங்களோட எப்படி அதை நல்லா கொண்டு வருதுன்னு டிசைட் பண்ணோமா, மற்றதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. டான்னு பேமெண்ட் வந்துடும், எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக அந்த 2 days 3 days போயிடும். ஸோ இது வந்து ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட் தட் அ நெட்வொர்க் கம்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் வித் ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் அஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வி ஹோப் டு கண்டினியூ ஃபார் மச் லாங்கர் தென் திஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சகுனம் பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ஃபில்ம் வாக் வாட்டர் கட்டிங் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கலவாணி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்க முடியும்னு காமிச்சது கலவாணி அந்த டயத்தில். ஸோ அதை தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். கலவாணி எப்படி சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம உடனே பெரிய ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்னு சர்க்குணம் காமிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அது அப்போலேருந்து தெரியும் சார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், புஷ்கர் சார், காயத்ரி மேடம் உள்ளிட்ட வாழ்வாச்சர் டீமுக்கும், துஜாரா மேடம், அதிதி மேடம் உள்ளிட்ட ஆர்டிஸ்ட், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்னுடைய நண்பர். அவரில் ஆரம்பித்து போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக போய் கடைசியாக வக்கீலவே ஆன ஒரு நண்பர் மிலானின்னு, அவர் என்னுடைய நண்பர். நிறைய சிவில் சர்வீஸ்க்காகவும் குரூப் 1 தமிழக அரசு தேர்வுகளுக்காகவும் ரெடி கேட்டிருந்த நிறைய நண்பர்களோடு நான் இருந்தேன். அதுதான் இதற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, இது ஒரு மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய ட்ரீம்ஸ் தான் இந்த அரசு தேர்வுகள்ங்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற நடந்த முறைகேடுகளை அதை அப்படியே சொல்லாமல் அதை ஒரு த்ரில் மூடில்
அடுத்து என்ன முக்கியம் என்னன்னா இப்போ நம்ம படம் பண்ணுறதே ஒரு டேரக்டர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேடம்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு டீம். அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து எங்கேயுமே அது ஒரு அடுத்து என்ன அந்த த்ரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அது என்டர்டெயின்மெண்ட்டாக அடுத்த எபிசோடுங்கிறது நகர்த்துறதுக்கான ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்து வந்து அவன் ஆன் பண்ணணும், ஏழும் கன்னியூவாக பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து அவங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு என்ன இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக மாறினது. அதே மாதிரி என்னென்னா, அவங்க கொடுத்த ஃப்ரீடம் ஃபுல்லாக அவங்க என்னென்னா சும்மா ஒரு கதை கேட்டு அதோட விடுறதில்ல, மீண்டும் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இவ்வளோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரே இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் OTT எனக்கு Amazon Prime தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக், கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர் இஸ் நோ செகண்ட் திங்கிங் ஓ தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஷி வாஸ் அ வெரி இன்னசென்ட் பர்சன் பட் ஹூ இஸ் வெரி டஃப் டு த வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷனல் ரெஸ்ட்ரெயின் இஸ் தேர். அண்ட் அந்த மாதிரி கதை தான் த ஸ்கிரிப்ட் வில் ஆல்வேஸ் சூஸ் மீ, தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம். And especially I have to thank Guha, Kanishk. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. And I was a very nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக், பர்ஃபார்மன்ஸ்னால் துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஜான்சி ஃபவுண்ட் மீ அண்ட் ஐ ஃபவுண்ட் சோல் இன் ஜான்சி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி நான் அதை வந்து ரிவீல் பண்ணாமல் சொல்லுவேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Pushkar sir and Gayatri ma'am. So Pushkar, Gayatri first for giving this opportunity, and of course Amazon. Like she said, even my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had a couple of stunts, and that was quite physically taxing. அதனால நாங்கள் பேசுகிறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்களை கொன்னுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய வாங்கினோம், நிறைய அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னால் இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி black and இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் கிரே. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்குணம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே, இதை மாதிரி நம்ம முன்னே பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனாக அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல்
அவ்வளவு என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிப்பாங்க. முடியும் போது யாரோ ஒருத்தங்க பேச மாட்டாங்க. ஒன்று டைரக்டரே கோவப்படுவார் ப்ரொடியூசர் மேலே, அல்லது தயாரிப்பாளர் கோவப்படுவார் டைரக்டர் மேலே. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாத முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வாழ்வாச்சரோட தான் பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மேம். சொல்லுங்க. நீங்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்ட உடனே ரொம்ப கோவம் வந்திருக்கும், யாரையாவது 4 பேர் அடிக்கணும்னு வெறி வந்திருக்கும். அதில் தான் அதிதியை போட்டு அடின்னு அடிச்சிங்களா? அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, எவ்வளோ அடி இருந்தது, ரிஹர்சல் எப்படி இருந்தது? நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அவங்கள அடிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. சும்மாவே அடிச்சாங்க அவங்க. எப்போல்லாம் நான் மஃப்டி அவுட்ஃபிட்டில் இருந்தேனோ அப்போ தான் அடித்தேன் அவங்கள. ஆனால் அது வந்து கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ், அது மீறியும் சில அடிப்படும்ல, அதை தான் நாங்கள் 2 பேருமே மீன் பண்ணோம். இது வாண்டடா என்ன பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே துஷாரான்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. சமுத்திரகணி சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்க சாரி, சர்க்குணம் சார். சர்க்குணம் சார். சர்க்குணம் சார், வணக்கம் சார். அவரும் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்லுங்க சார், இந்த கதைக்கான களம் நீங்க எடுக்கும்போது எப்படி எங்கேருந்து விசாரணை செய்து எந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணீங்க சார்? ஏன்னா இந்த மாதிரி வந்து மால் ப்ராக்டிசஸ் நடக்குது அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய நண்பர் வந்து நம்ம சங்கர் ஐஏஎஸ் அவருடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் அவருடைய இறப்பே வந்து ஒரு தற்கொலையில் தான் முடிஞ்சிச்சு. அதன் காரணம் ஏதாவது இதில் சொல்லியிருக்கீங்களா? இதுக்கான இன்புட்ஸ்லாம் அவர் மூலமாக தான் கிடைச்சதா? அவரோட இறப்பும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, அதாவது அதுலேருந்து கிடைச்சிச்சா இதெல்லாம் செய்தி அப்படின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் சாரும் ஒரு காரணம், அவ்வளோதானே தவிர சங்கர் சாருடைய பற்றின கதைகளோ அதை ஒட்டிய ஸ்கிரிப்டோ இதில் இல்லை. ஆனால் நான் இப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு சங்கர் சார் காரணமாக இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடராஜ் நண்பர், அதாவது ஒரு என்னுடைய நண்பர் இந்த கூட இருக்கார், அவர், அதே மாதிரி மிலானி, ஸ்ரீதர், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நிறைய சிவில் சர்வீஸ் எழுதுகிற, குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிற நிறைய நண்பர்கள் கூட இருந்தாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக அமைஞ்சதுங்க. சார் சர்க்குணம் சார், நான் சொல்லணேன், நீங்கள் வந்து பார்க்க வந்து சாதாரணமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் கதைகள்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது, இப்போ புஷ்கர் காயத்ரி மாதிரி ஒரு டேரக்டர்னா அந்த கெட்டப்பில் இருக்க மாட்டீங்க, நம்ம ஊருக்காரர் மாதிரியே இருப்பீங்க. ஆனால் உங்கள் படங்கள் எல்லா ஊருக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து ரசிகர்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமா, இல்லை தேரி எக்ஸாமாக இருக்குமா, இல்லை இந்த வைவான்னு சொல்கிற ஓரல் எக்ஸாமாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஆனால் இது முதல்ல வந்து இது ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸாமை பற்றி சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு த்ரில்லர் மூடில் அடுத்து என்னங்கிற அந்த டென்ஷனோட சொல்லப்படுற ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுடைய பிரச்சனை, அதில் இருக்கிற நெருக்கடி, ஒரு மிடில் கிளாஸோடைய எய்மு, இது எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில் மூட்லேயே அமைக்கப்பட்டிருக்க திரைக்கதையாக இருக்கும். அது சேசிங்கிறது காலேஜ்லலாம் உண்டு, நீங்கள் அதெல்லாம் மீன் பண்ணல. ஒன்லி இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி சேசிங் தான் சொல்லியிருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம். ஆமாம், குரூப் 1, அதாவது அரசு போட்டித் தேர்வுகளில் இருக்கிறது மட்டும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இதில் 2 பேர் இவங்க நல்லா அடி வாங்கினாங்களா, அவங்க நல்லா அடிச்சாங்களா, யார் பெட்டர்? ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மர். நான் அந்த இதுக்கு வந்துடுறேன். இது ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அடி வாங்குறது, அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ட்ராமாவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் பெரிய வேலை நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய ட்ராமாவை வந்து 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே எனக்கு 2 படைய ஆல்ரெடி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தன்னை ப்ரூவ் பண்ணவங்க தான், இதுலேயும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறதான் உண்மை சார். இங்கே ஆக்சுவலி இப்போ இது உண்மை சம்பவங்களோட கொலாபரேஷன் அப்படி காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதாவது த்ரெட்டன்ஸ் வந்துச்சா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து? இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஓகே, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு? நிறைய, அதாவது நண்பர்களுக்கு நடந்திருக்கு, அதுவும் இருக்கு. அது இல்லாமல் நிறைய, அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 ஆண்டுகள் அதில் நடந்த முறைகள் நிறைய தொகுத்து தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். டைரக்ட் சார், எக்ஸாம் இங்கே பாருங்க. டைரக்ட் சார் பாலன் இங்க இருக்காரு சார். இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் ஆம்பலாப்பட்ட ஆறுமுகம், வாட்டாக்குடி இரணியன், இவங்க மாதிரி கதையெல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணணும்ண்ணே. இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பாக பண்ணணும் சார். இயக்குனர் சார், இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த நேட்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லாக டச் பண்ணியிருக்குங்க. எக்ஸாம்னு பேரை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணாங்க, அது வந்து ரொம்ப அவருடைய ஃபுல் 4வது எபிசோட்ல அவரோட அந்த ஃபீலிங் வந்துடுங்க உங்களுக்கு. வேட்டி ஃபீலிங் I think we have time for one final question. இயக்குனர் சார், Okay, sir.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வட மாநிலங்களில் தான் இது மாதிரி வந்து ஸ்கேம் வந்து அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து படித்து பெரும்பாலும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்கள விட இது மாதிரி ஸ்கேமில் வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆட்சி முறை ஏதாவது தவறாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது எடுத்து இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? அதானே இதில் வந்து என்னென்னா, நம்ம வெறும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சுமத்தலை, ஆனால் அதுக்கு வந்து அரசும் காரணமாக இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட் இது போன்ற நிறைய என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உண்மையில் டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன அந்த நார்த் அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே வருதுண்ணே.